Hi friends, welcome back to our channel Tom and Jerry Officials. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஒர்க்குக்கு போகல. அட் த சேம் டைம் என்னோடய ஹாப்பினஸ்ஸே என்னோடய வண்டி தான். என்னோடய வண்டியுமே வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ப்ராப்ளம் மீன்ஸ் என்னென்னா, நேற்று கொஞ்சம் ஒர்க் விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா நான் கோடம்பாக்கம் வரைக்கும் போயிருந்தேன். கோடம்பாக்கத்துலேருந்து ரிட்டர்ன் வரும்போது என்னோடய வண்டி வந்து என்னன்னே தெரியல, ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து டோ பண்ணிவிட்டு பாதி தூரம் வரைக்கும் ஒரு அங்கிள் விட்டாங்க. அங்கேருந்து இன்னொரு அங்கிள் கொண்டு வந்து என்னை வந்து ரெட்டேரி வரைக்கும் விட்டாங்க சேஃபாக. ரெட்டேரியிலேருந்து நான் எங்கள் அப்பாவுக்கு ஆக்சுவலாக வந்து செந்தில் நகர் வரைக்கும் எங்கள் அப்பா வர சொல்லி சொன்னேன். அப்பாவுமே நான் வரேன் அப்படி சொல்லி வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமேல்ட்டு என்னென்னா, அந்த அங்கிள் வந்து கேட்டாங்க, நான் மாதாவரம் வரைக்கும் போகிறோமா, உன்னை எங்கே விடணும் அப்படி கேட்டாங்க. சரி ஓகே, என்னை ரெட்டேரியில் விட்டுருங்க அப்படி சொல்லி சொன்னால் அவங்களுமே என்னை கொண்டு வந்து ரெட்டேரியில் விட்டாங்க. அந்த டைம் கரெக்டாக என்னோடய சிஸ்டர் கால் பண்ணும்போது நான் சொன்னேன், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செந்தில் நகர் வர வேண்டாம், ரெட்டேரி வர சொல்லு, நான் ரெட்டேரியிலேருந்து நான் அப்பாவை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்பா வந்து ரெட்டேரியில் ஆட்டோ வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஃபோன் பண்ணுற டைம் அப்பா வந்து பார்த்திங்கனாக்கா, அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து வண்டிக்கு போயிருந்தாங்க. வண்டிக்கு போயிருக்கும்போது தான் நான் எங்கள் அம்மா சொன்னாங்களா என்னன்னு தெரியல, அதை கேட்டுட்டு எனக்கு எங்கள் அப்பா கால் பண்ணார், என்னம்மா ஆச்சு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலப்பா என்னன்ட்டு, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஓகே, ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா வாங்க அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ எனக்கு அப்பா வந்து கால் பண்ணி என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தெரியலப்பா என்னன்ட்டு, வண்டி திடீர்னு வந்து ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. வீடு வந்துருவியா அப்படி கேட்டார். அப்போ கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் சொன்னேன், இல்லைப்பா நான் வந்துடுவேன் சேஃபாக, நீ இது பண்ணாத, நான் வந்துடுறேன், வந்ததுக்கு அப்புறமேல்ட்டு இதில் சர்வீஸ் சென்டரில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்குலாம் என் வண்டி வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. மூவே ஆகலை, சுத்தமாக மூவ் ஆகலை. வண்டி வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகிடுச்சு. ரைஸ் ஆனதுக்கப்புறமேல்ட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வண்டி வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் தள்ளிட்டு வந்தேன். தள்ளிட்டு வந்துட்டு என்னால் முடியல, ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கிறதுனால ஒரு மாதிரி மூச்சு ரொம்ப வாங்க ஆரம்பிச்சிச்சு. சொல்லிவிட்டு வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும், அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன், என்னால் முடியலன்ட்டு. இன்னொரு அங்கிள் வந்தாங்க, என்னம்மாச்சு வண்டி பெட்ரோல் இல்லையா அப்படி கேட்டாங்க. இல்லை அங்கிள் பெட்ரோல்லாம் இருக்குது, என்னன்னு தெரியல, திடீர்னு ஸ்டார்ட் ஆகலாம்னா. சரி வாமா நான் டோ பண்ணுறேன், எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறமா அவங்கள டோ பண்ணிவிட்டு அவங்க கேட்டாங்க, எங்கம்மா வீடு அப்படின்னாங்க. கொளத்தூர் அங்கிள் எனக்கு அப்படி சொல்லும்போது, சரி ஓகே நான் உன்னை ரெட்டேரியில் விட்டுட்டுமாம்மா அப்படின்னாங்க. சரிங்க அங்கிள் சொல்லிட்டு ரெட்டேரி வரைக்கும் என்னை டோ பண்ணிட்டு வந்தாங்க. அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எங்கம்மா இருக்கா அப்படி சொல்லி கேட்டார். வந்துட்டுருக்கான்ப்பா நான் அப்படி சொல்லி சொன்னேன். செந்தில் நகர்லாம் தாண்டிட்டேன்ப்பா அப்படின்னு. சரி ஓகே நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் வந்துடு அப்படி சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி என்னை ரெட்டேரியில் விட்டாங்க. அந்த அங்கிள் ஆக்சுவலாக வந்து மாதாவரம் போகிறவங்க, அதனால் என்னை ரெட்டேரியில் அங்கிள் நீங்கள் இந்த பக்கமே விட்டுருங்க, இந்த பக்கம் நான் வந்து தள்ளிட்டு போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஓகே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டு. அதுக்கப்புறமேல்ட்டு எங்கள் அப்பாவுமே எனக்கு பின்னாடியே வந்துட்டு ஆட்டோவில் வந்து என்னை ஆட்டோவில் அப்பா வந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காங்க. என்னை ரைட் சைடு வர சொல்லிவிட்டு என்னை டோ பண்ணிவிட்டு வீடு வரைக்கும் வந்துட்டு ஒரு 2-3 மெக்கானிக் ஷாப் போகணும். எங்களுக்கு வந்து சரியாக செட் ஆகவே இல்லை, டிலே ஆகும், ஆல்ரெடி சர்வீஸ்க்கு வண்டி எடுத்திருக்கோம், அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ்லாம் சொன்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு வந்து எப்படின்னா, என்னோடய வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சி அப்படி சொன்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வண்டி வச்சுருந்தேன். அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட பேரில் எடுத்தது. ஃபஸ்ட் டைம் வந்து நானாக தனித்து நின்று என்னோடய ப்ரூஃபில் வண்டி எடுத்திருக்கேன். அதோடய கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து ஒரு இடத்துல போய் நிற்கும் போதும் என்னோடய முக்கிய காரணம் சிபில் இல்லை சொல்லிட்டு என்னை வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். எனக்கு வந்து சிபில் இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 768 கிட்ட சிபில் இருந்துச்சு. லாக்டவுன் டைமில் வந்து கோவிட் டைமில் வந்து சில பலரால் என்னோடய சிபிலே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. இஎம்ஐ கட்ட முடியாமல் கொள்ள முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டு இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் கழித்து என்னோடய ப்ரூஃபில் எடுத்தது. எனக்கு அது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். எனக்கு அது வந்து நான் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணேன் அந்த டைம். எனக்கு அந்த வண்டி வந்து அப்ரூவ் ஆவாதான் என்னோடய ப்ரூஃபில். ஏன்னா எதுக்காக இந்த வண்டி நான் எடுத்தேன் அப்படின்னா, என்னோடய ரே வண்டி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த பழைய வண்டி வந்து ரொம்ப ப்ராப்ளம். எனக்கு வண்டி ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். அந்த வண்டியால் நான் நிறைய வாட்டி கீழே விழுந்திருக்கேன் ஃபீல்டு. இதுக்கு ஏன்னா ஜொமேட்டோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் நிறைய வாட்டி கீழே விழுந்திருக்கேன் அந்த வண்டியால். பயங்கரமாக அடிலாம் வாங்கியிருக்கேன் அந்த வண்டியில். நான் ரத்தம் காவலாம் பயங்கரமாக வாங்கியிருக்கேன்.
மறக்க முடியாத எக்ஸ்பெரிமெண்ட், நிறைய தழும்புகள் இதெல்லாம் நிறைய இருக்கும் எனக்கு அந்த பழைய வண்டியில். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அது பயங்கரமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. என்னால் ஃபீல்டில் அதை யூஸ் பண்ண முடியல, பிரேக் பிடிக்கல, அந்த மாதிரி நிறைய எவ்வளோ தான் செலவு பண்ணாலுமே எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே நம்ம வண்டி எடுப்போம். ஆனால் இந்த புது வண்டி எடுக்கும்போது நான் யார்கிட்டையுமே சொல்லலை, என் வீட்டில் இருக்கிறவங்கள்கிட்ட யார்கிட்டையுமே ஷேர் பண்ணலை. எடுத்தோன்னே எதனா டிமோட்டிவேட் பண்ணுவாங்களோ, இப்போ வேணாம் அப்போ வேணாம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல. டேரெக்டாக நான் ப்ரூஃப் அனுப்பிச்சி எனக்கு என் பேரில் அது அப்ரூவ்டு ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதில் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக, நம்ம பேர்லேயும் வண்டி எடுக்க முடிஞ்சிருச்சு, யாரையுமே டிபெண்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு. அந்த வண்டி டெலிவரி ஆக போகுது. அப்போ தான் எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன், கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷனு. கரெக்டாக அந்த வண்டி எடுத்து 12 months ஆகுது. 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சி. 1 year கம்ப்ளீட். ஆமாம், ஆக்சுவலாக ஆகஸ்ட் என்னோடய பர்த்டே அப்போ தான் எடுக்கணுன்றதுனா, பட் அதுக்கு முன்னாடியே நான் சில பல ரீசன்னால முன்னாடியே எடுத்துட்டேன் அந்த வண்டியை. நான் எங்கள் அப்பா கிட்டே அப்போ தான் சொல்கிறேன். நான் அப்படி இருக்கும்போது அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். நான் என்னென்னா இந்த மாதிரி வண்டி புக் பண்ணியிருக்கேன்ப்பா, வண்டி இன்றைக்கி டெலிவரிப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போவுமே அப்பா கிட்ட ஒரே விஷயம், ஆல்ரெடி ஒரு வண்டி இருக்குது, இப்போ மறுபடியும் எதுக்கு கடனை மேலே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் அந்த வண்டிக்கான டியூ எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இதை எடுத்துகிட்டு டெலிவரிக்கு எங்கள் அப்பாவை தான் கூப்பிட்டு போனேன். ஃபஸ்ட் டைம் நான் அந்த வண்டியை அப்பாவை தான் ஓட்டவும் சொன்னேன். நான் அங்கேருந்து ஐயப்பக்கத்தில் தான் நான் வண்டி புக் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து வண்டியை கொண்டு வந்துட்டோம். அதிலேருந்து வண்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பேன். எதுவுமே கீழே விழாமல் கொள்ளாமல் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸுமே இல்லாமல் இருந்து பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேல்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி என்னென்னா என்னோடய சிஸ்டர் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க கீழே விழுந்தது வண்டி. அது ஒரு ஸ்க்ராட்ச் ஆச்சு. அப்போ பெரிய விஷயமா எடுத்துக்கலாம், ஏன்னா அவளுக்கும் அடிபட்டு இருந்தது. அதனால் நான் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. சரி வண்டி போனால் கூட பார்த்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃபேமிலி சைடில் இருந்து எதனா ஒரு பிரச்சனை வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் சில பலரால் அந்த வண்டியை கீழே தள்ளி அதோட ஒரு வேல்யூவே தெரியாத அளவுக்கு காலில் போட்டு மிதிக்கிற அளவுக்கு பண்ணாங்க. எனக்கு அது இன்னுமே அந்த ஒரு ரணம் எனக்கு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்காது. காலம் பதில் சொல்லும் அதுக்கு கண்டிப்பாக. ஸோ நேற்று ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொண்டு வண்டியெல்லாம் சர்வீஸ் பார்த்து இது பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே எங்கள் அப்பா தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபினான்ஷியலாக எதுவுமே நேற்று ₹1 கூட கிடையாது. எங்கள் அப்பா தான் இது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. கூட இருந்து ரெடி பண்ணி கொடுத்து, எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க மட்டும்தான் நிற்பாங்க. நிறைய டைம் அதை நான் உணர்ந்திருக்கேன். ஸோ வண்டி ஓரளவுக்கு நேற்று ரெடி பண்ணியாச்சு. அது ரிப்பேர் ஆனது மட்டும்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாளைக்கு என்னோடய பர்த்டே விலாக் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு நாளைக்கு விலாகாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். பை.